Hello, welcome back. This is part 2 of the lesson on relative pronoun. இன்னைக்குள்ள லெசனில் ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸு which and that எலாபரேட்டாக பார்ப்போம், வேறு சில ஏரியாக்களும் பார்ப்போம். ஸோ we have a lot to cover in today's lesson. இந்த லெசன் கிராமர் நல்லா தெரியணும், தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். Part 2 of the lesson on relative pronoun. இப்போ which and that இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: The dog which was howling last night died this morning. நேற்று இரவில் ஊளையிட்டு கொண்டிருந்ததே ஒரு நாய், அது இன்று காலையில் இறந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. ஹவுலிங்னா ஊளையிட்டு கொண்டிருந்ததுன்னு அர்த்தம். அப்போ இந்த டாக் எந்த டாக், த டாக் டைட் திஸ் மார்னிங்னு வெறுமனை சொன்னோம்னா எந்த டாகு, விச் டாக் டைட் திஸ் மார்னிங் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? அதனால் விச் வாஸ் ஹவுலிங் லாஸ்ட் நைட், எந்த டாய் ஊளையிட்டு கொண்டிருந்ததோ அந்த டாக். அதனால் அந்த டாகை பற்றி ஒரு டிஃபைன் பண்ணுறீங்க. விச் வாஸ் ஹவுலிங் லாஸ்ட் நைட்டுங்கிறது ஒரு டாகை பற்றி டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு க்ளாஸ். அதனால் இது வந்து டிஃபைனிங் க்ளாஸ். இது ரிலேட்டிவ் க்ளாஸ் தான். விச்ங்கிறது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தான். அந்த க்ளாஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா டிஃபைனிங் க்ளாஸ். அந்த டாகை பற்றி டிஃபைன் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். த பைக் தட் ஐ வாஸ் யூஸிங் எஸ்டர்டே பிலாங்ஸ் டு மை ஃப்ரெண்ட். நேற்று நான் பயன்படுத்திய பைக்கு எனது நண்பனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறீங்க. The bike belongs to my friend. எந்த பைக்கு? The bike that I was using yesterday. நான் எந்த பைக்கை நேற்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தானோ, உபயோகித்து கொண்டிருந்தானோ அந்த பைக்கு என்னுடைய நண்பனுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த பைக்கை பற்றி ஒரு டிஃபைன் பண்ணுறீங்க. that I was using yesterday அப்படின்ட்டு. அந்த க்ளாஸு, அதாவது that I was using yesterday அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுற க்ளாஸு. அந்த டிஃபைன் பண்ணுற க்ளாஸு இல்லைன்னு வச்சுக்கோங்க, த பைக் பிலாங்ஸ் டு மை ஃப்ரெண்டுன்னு சொல்லணும். அது வந்து ஃபுல்லாக இருக்காது. எந்த பைக்கு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. விச் பைக் அப்படிங்கிற கொஸ்டின் வரும். அதைத்தான் இப்போ டிஸ்கிரைப் பண்ணுறோம், டிஃபைன் பண்ணுறோம். தட் ஐ வாஸ் யூஸிங் எஸ்டர்டே. ஸோ அந்த க்ளாஸும் டிஃபைனிங் க்ளாஸ் தான். இப்படி இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயுமே டிஃபைனிங் க்ளாஸ் இருக்குது. இந்த டிஃபைனிங் க்ளாஸ் இருக்கிற தருணத்தில் நம்ம விச் போடலாம், இல்லாட்ட தேட் போடலாம். விச் போட வேண்டிய இடத்துல தேட் போடலாம், தேட் போட இடத்துல விச் போடலாம். ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் டிஃபைனிங் க்ளாஸ் உள்ள சென்டென்ஸில். அதுதான் இப்போ இதில் பார்க்க வேண்டியது. இதில் கூட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த கார் தட் மை சிஸ்டர் டிரைவ்ஸ் இஸ் நியூ. அது வந்து எந்த காரு? தட் மை சிஸ்டர் டிரைவ்ஸ். எந்த காருன்னா என்னுடைய சிஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருந்த காரு இஸ் நியூ, ஓட்டிக்கிட்டு இருக்கிற காரு. அதில் வந்து விச்சும் போடலாம். ஏன்னா அந்த காரை பற்றி டிஃபைன் பண்ணுது. தட் விச் மை சிஸ்டர் டிரைவ்ஸ் அப்படின்ட்டு. அதனால் த கார் விச் மை சிஸ்டர் டிரைவ்ஸ் இஸ் நியூ அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். த மூவி தட் ஐ சா லாஸ்ட் சண்டே வாஸ் அ குட் என்டர்டெய்னர். நான் இப்போ லாஸ்ட் சண்டே போன ஞாயிற்றுக்கிழமை பார்த்தனே அந்த மூவி என்டர்டெய்னர் அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்கிறீங்க. தட் ஐ சா லாஸ்ட் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறீங்க அந்த மூவியை பற்றி. அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. இதுக்கு எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். இந்த எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னா த மூவி வாஸ் குட் என்டர்டெய்னர் சொன்னால் எந்த மூவிங்கிற கொஸ்டின் வரும். அது வந்து அந்த கேட்குறவங்களுக்கு விளங்காது. அதனால் இதை டிஃபைன் பண்ணி ஒரு ஐடென்டிஃபை பண்ணி நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து பேசினோம்னா கேட்குறவங்களுக்கு வழங்கும். ஸோ இந்த க்ளாஸ் வந்து டிஃபைனிங் க்ளாஸ். இப்போ அடுத்த சென்டென்ஸை பார்ப்போம். த சாரி விச் யூ பாட் ஃப்ரம் பாண்டி பஜார் இஸ் பிரிட்டி. நீ பாண்டி பஜாரில் வாங்கினியே ஒரு சாரி, அந்த சாரி வந்து பிரிட்டி, நல்லா அழகாக இருந்ததுன்னு சொல்கிறீங்க. ஸோ விச் யூ பாட் ஃப்ரம் பாண்டி பஜார், அதுதான் டிஃபைனிங் க்ளாஸ். தட் யூ பாட் ஃப்ரம் பாண்டி பஜார்னு கூட சொல்லலாம். அந்த டிஃபைனிங் க்ளாஸ் இருக்கும்போது தட்டும் சொல்லலாம், விச்சும் சொல்லலாம். ஒன் மோர் சென்டென்ஸ். த புக் தட்
ஐ ஆம் ரீடிங் இஸ் அப்சல்யூட்லி வண்டர்ஃபுல். நான் ஒரு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேனே, அது வந்து ரொம்ப அற்புதமான புக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து எந்த புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் டிஃபைனிங் கிளாஸ். அந்த புக்கை பற்றி டிஃபைன் பண்ணக்கூடிய கிளாஸ். அதனால் இதில் தேட்டும் போடலாம், விச்சும் போடலாம். அதுதான் தேட் வந்து கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ஃபார் பீப்புள். இது வந்து நம்ம ஆப்ஜெக்ட்ஸு திங்ஸை பற்றி தான் இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதாவது காரு, மூவி, சாரி, புக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ பீப்புளை பற்றியும் கூட தேட் போட்டு பேசலாம். எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை சொல்கிறேன். த உமன் தட் கால்ட் மீ வாஸ் மை ஆண்ட். யார் என்னை கூப்பிட்டாங்களோ அவங்க வந்து என்னுடைய அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ உமன் தட் கால் மீ, இந்த உமனை டிஃபைன் பண்ணி சொல்கிறீங்க, தேட்டை போட்டு பேசுகிறீங்க. இந்த இடத்துல ஹூ போட்டு கூட பேசலாம். த உமன் ஹூ கால் மீ வாஸ் மை ஆண்ட்னு சொல்லலாம். இதில் வந்து விச் போட்டு பேசக்கூடாது. உமன் விச் கால் மீன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உமன்கிறது ஒரு பர்சன், இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் கிடையாது. அதனால் தேட் வந்து பர்சனை பற்றி பேசும்போது தேட் போடணும், விச் போடக்கூடாது. இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். ஆனால் சில இடங்களில் தேட் மட்டும்தான் போட முடியும், விச் போட முடியாது. அப்படி உள்ள 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு. எல்லாம் மின்மினுக்கிறதே அது எல்லாமே தங்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அதில் வந்து தேட்டுன்னு வரும். ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு. ஷீ இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் தட் ஐ ஹவ் எவர் சீன். அந்த பெண் தான் மிக அழகான பெண் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 2லையும் தேட் போடுறீங்க, விச் வராது. ஹூவை விட தேட் இந்த 2 சந்தர்ப்பங்களில் பொருந்தும். அதனால் இப்படி விச் தேட்டு போட்டு பேசலாம். இதில் என்ன எசன்ஸ்னா, டிஃபைனிங் கிளாஸ் இருக்கும்போது தேட்டும் போடலாம், விச்சும் போடலாம், 2மே தப்பு இல்லை. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போ விச் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை பற்றி பார்ப்போம். இந்த இடங்கள்லாம் தேட் போட்டு பேச முடியாது, விச் போட்டு தான் பேசணும். அப்படி உள்ள இடங்கள் என்னென்னா, நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸை சொல்கிறேன். தேவ் ஆல் காட் த்ரூ த எக்ஸாம்ஸ் விச் இஸ் கமெண்டபிள். அவங்க எல்லாம் பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டாங்க, விச் இஸ் கமெண்டபிள். கமெண்டபிள்னால் என்ன அர்த்தம்னா, ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய தகுதி உள்ள ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்ட ஒரு நல்ல சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் தே ஆல் காட் த்ரூ த எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது தான் மெயின் கிளாஸு, விச் இஸ் கமெண்டபிள் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் கிளாஸு. ஆனால் அந்த விச் இஸ் கமெண்டபிள் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். அதுவும் ஒன்றும் இந்த எக்ஸாம்ஸை பற்றியோ தேவ் ஆல் காட் த்ரூ த எக்ஸாம்ஸுங்கிறத பற்றி ஒன்றும் டிஃபைன் பண்ணலை, அதை பற்றி ஐடென்டிஃபையும் பண்ணலை. அது வந்து எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ இது நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான். அதனால் நான் டிஃபைனிங் கிளாஸ் தான். ஏன்னா வித்தவுட் திஸ் கிளாஸ் த சென்டென்ஸ் இஸ் கம்ப்ளீட். அதாவது தேவ் ஆல் காட் த்ரூ த எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொன்னாலே சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதனால் விச் இஸ் கமெண்டபிள் அப்படிங்கிறது நான் டிஃபைனிங் கிளாஸ். அது 2க்கும் இடையில் ஒரு கமா வருது, தட் இஸ் இம்பார்ட்டண்ட். எப்போதுமே ஒரு நான் டிஃபைனிங் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு கமா வந்துடும். அந்த எழுதும்போது பார்த்தீங்கன்னா அந்த கமா இருந்துச்சுன்னா அப்போ உங்களுக்கு ஷோராக தெரியும் இது வந்து நான் டிஃபைனிங் கிளாஸ் தான் அப்படிங்கிறது. ஸோ த கமா இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். த ரீசன்ட் புக் பை ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் விச் ஐ ஃபினிஷ்ட் ரீடிங் லாஸ்ட் வீக் இஸ் அ கிரேட் சயின்ஸ் புக். இப்போ விச் ஐ ஃபினிஷ்ட் லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது 2 கமாக்களுக்கு இடையில் வருது. அது வந்து விச் நான் அந்த புக்கை படிச்சிட்டேன் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தான். த ரீசன்ட் புக் பை ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்னால் ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு, பெரிய அஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட். அவர் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் இறந்துட்டார். ஸோ பேக் டு த சென்டென்ஸ். த ரீசன்ட் புக் பை ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இஸ் அ கிரேட் சயின்ஸ் புக். இப்படி சொன்னாலே த சென்டென்ஸ் இஸ் மீனிங்ஃபுல் அண்ட் கம்ப்ளீட். விச் ஐ ஃபினிஷ்ட் லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், ஒரு நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா இது ஒன்றும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸையோ அந்த புக்கையோ ஐடென்டிஃபை பண்ணலை, டிஃபைன் பண்ணலை. ஸோ திஸ் இஸ் அ நான் டிஃபைனிங் கிளாஸ். அந்த நான் டிஃபைனிங் கிளாஸ் வரும்போது விச் தான் போடணும், தேட் போடக்கூடாது. இப்போ ஒன் மோர் சென்டென்ஸ் பார்ப்போம். சென்னை விச் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு இஸ் த 4th largest சிட்டி இன் இந்தியா. சென்னை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஐடென்டிட்டி தெரிஞ்சுக்கிடுச்சு. அதை ஒன்றும் ஐடென்டிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை.
அதோட the information given in the sentence is சென்னை is the 4th largest city in India. 4வது பெரிய நகரம் அப்படின்னு சொல்கிறீங்க. which is the capital of Tamil Nadu அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ the information which is already known to the listener, அது வந்து நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான். அதனால் இது நான் டிஃபைனிங் கிளாஸு. அந்த whichங்கிறது இந்த நான் டிஃபைனிங் கிளாஸில் தான் வரும். இந்த இடத்துல இப்படி சொல்லக்கூடாது. சென்னை தட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு இஸ் த 4th largest city in India. தட் போட்டு பேசக்கூடாது, which போட்டு தான் பேசணும். ஸோ நான் டிஃபைனிங் கிளாஸில் which போட்டு தான் பேசணும். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். அந்த கமாவும் இம்பார்ட்டண்ட். இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு ஹூ அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை எப்படி டிஃபைனிங் அண்ட் நான் டிஃபைனிங் ரிலேட்டிவ் கிளாஸில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். திஸ் இஸ் த டாக்டர் ஹூ ட்ரீட்டட் மீ எஸ்டர்டே. நேற்று எனக்கு சிகிச்சை அளித்தாரே அந்த டாக்டர் இவர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, ஒரு டிஃபைன் பண்ணுறீங்க, அந்த குறித்து சொல்கிறீங்க. அதனால் ஹூ ட்ரீட்டட் மீ எஸ்டர்டே அப்படிங்கிறது டிஃபைனிங் கிளாஸு இல்லாட்ட ஐடென்டிஃபை கிளாஸு அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த டாக்டர் மட்டும் சொன்னோம்னா அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்காது, தோ இட் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். அதனால் ஹூ ட்ரீட்டட் மீ எஸ்டர்டேங்கிறது இம்பார்ட்டண்ட் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன். இட் இஸ் அ டிஃபைனிங் கிளாஸ். நெக்ஸ்ட் இஸ் பாருங்க. திஸ் இஸ் டாக்டர் சுரேஷ்குமார் ஹூ ட்ரீட்டட் மீ எஸ்டர்டே. திஸ் இஸ் டாக்டர் சுரேஷ்குமார்னு சொன்ன உடனே அந்த ஐடென்டிட்டி ஆஃப் த டாக்டர் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு. அதனால் அதுக்கு பிறகு வருதையே ஹூ ட்ரீட்டட் மீ எஸ்டர்டே அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான், ஒரு நான் டிஃபைனிங் கிளாஸ் தான். அந்த திஸ் இஸ் டாக்டர் சுரேஷ்குமாருக்கு பிறகு ரிட்டன் லாங்குவேஜில் ஒரு கமா வரும். அதுக்கு பிறகு ஹூ ட்ரீட்டட் மீ எஸ்டர்டே அப்படின்ட்டு நான் டிஃபைனிங் கிளாஸை சொல்லணும். ஸோ த கமா இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் இன் ரிட்டன் இங்கிலீஷ். இப்போ நெக்ஸ்ட்டு 2 சென்டென்ஸை சொல்கிறேன். கமாஸ் ஆர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி. The example sentence goes like this. My sister who is a software engineer has gone to America. எனக்கு எத்தனையோ சிஸ்டர் இருக்கிறாங்க, இருந்தாலும் மை சிஸ்டர் who is a software engineer, அந்த சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருக்கக்கூடிய சிஸ்டர் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ who is a software engineerங்கிறது ஒரு டிஃபைன் பண்ணுறது. எத்தனையோ பேரில் அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறான்னு குறித்து சொல்கிறீங்க, ஒரு டிஃபைன் பண்ணி சொல்கிறீங்க. அதனால் ஹூ இஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிறது ஒரு டிஃபைனிங் க்ளாஸ். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். மை சிஸ்டர் கமா ஹூ இஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கமா ஹேஸ் கான் டு அமெரிக்கா. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, எனக்கு ஒரே சிஸ்டர் தான் இருக்கிறாங்க, அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க, அவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. மை சிஸ்டர் ஹஸ் கான் டு அமெரிக்கா அப்படிங்கிறது மெயின் கிளாஸு. அதிலே எல்லாம் வந்துடுது. எனக்கு ஒரே சிஸ்டர் தான் இருக்கிறதுனால கேட்குறவங்களுக்கு தெரியும் இவன் அந்த சிஸ்டரை பற்றி தான் ஒரு சிஸ்டரை பற்றி தான் பேசுகிறான் அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, ஒரு டிஃபைன் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு உள்ள இன்ஃபர்மேஷன் ஹூ இஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நான் டிஃபைனிங் கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து 2 கமாக்களுக்குள்ள நடுவில் இருக்குது ரிட்டன் இங்கிலீஷில். அதனால் கமாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அந்த கமா போடாமல் இருந்தீங்கன்னா இதுக்கு என்ன பொருள்னா, எத்தனையோ ஒரு சிஸ்டரில் சாஃப்ட்வேராக இன்ஜினியராக இருக்கக்கூடிய சிஸ்டர் அமெரிக்கா போயிருக்காங்கன்னு அர்த்தம். மை சிஸ்டர் ஹூ இஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படி கண்டினியூஸாக சொல்லணும் கமா இல்லாமல் இருக்கும்போது. சாஃப்ட்வேராக இன்ஜினியராக இருக்கக்கூடிய சிஸ்டர் அவங்க அமெரிக்கா போயிருக்காங்க. மை சிஸ்டர் ஹூ இஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹஸ் கான் டு அமெரிக்கா அப்படி நிறுத்தி கமா இருக்கிற மாதிரி சொன்னோம்னா அதுக்கு அர்த்தமே வேறு. ஸோ கமாஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். இப்போ ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸு வேர், வென் அண்ட் ஒய் இந்த 3ஐயும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு ஒரு ஷார்ட்டாக ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த 3மே ஒரு இன்ஃபார்மல் சிச்சுவேஷனில் தான் யூஸ் பண்ணணும். ஒரு ஃபார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் விச் வித் எ ப்ரிபோசிஷன். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். த பஸ் ஸ்டாப் வேர் தே மெட் இஸ் க்ளோஸ் டு த ஹாஸ்பிட்டல். எந்த பஸ் ஸ்டாப்பில் அவங்க மீட் பண்ணாங்கன்னா அது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது.
வேர் தே மெட், எங்கே மீட் பண்ணாங்கன்னா அப்படிங்கிறது. இது வந்து இன்ஃபார்மலாக இருக்குது. இதை எப்படி ஃபார்மலாக மாற்றணும்னா, த பஸ் ஸ்டாப் அட் விச் தே மெட் இஸ் க்ளோஸ் டு த ஹாஸ்பிட்டல். ஸோ விச் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ரிப்போசிஷன் அட் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அட் விச் அப்படிங்கிறது அந்த வேர் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இது வந்து ஃபார்மலாக இருக்குது. த பஸ் ஸ்டாப் அட் விச் தே மெட் இஸ் க்ளோஸ் டு த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த டே when the boy and the girl met was an important day in their lives. இந்த பாயும் கேர்ளும் எந்த நாளில் மீட் பண்ணாங்களோ அந்த நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே இன் தர் லைஃப்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. when அப்படிங்கிறது when the boy and the girl met, எந்த நாளில் மீட் பண்ணாங்களோ அப்படிங்கிறதுக்கு. the day on which, இது வந்து இன்ஃபார்மலாக இருக்குது. இது எப்படி ஃபார்மல் ஆக்கணும்னா, the day on which the boy and the girl met was an important day in their lives. on which, the day on which. ஸோ whenங்கிறது on whichன்னு வருது. ஸோ ஒரு விச்ங்கிறத விச்சோட சேர்ந்து ஒரு ப்ரிப்போசிஷன் ஆன் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், த ரீசன் வை ஐ வாஸ் அட் த லைப்ரரி வாஸ் டு மீட் த பிரின்சிபல். த ரீசன், ஏன் அந்த லைப்ரரிக்கு போனேன்னா அங்கே பிரின்சிபல் இருந்தார், அதனால் அவரை பார்க்க போனேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்க. த ரீசன் வை இது வந்து இன்ஃபார்மலாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள் ஃபார்மல் ஆக்குறதுக்கு, த ரீசன் ஃபார் விச் ஐ வாஸ் அட் த லைப்ரரி வாஸ் டு மீட் த பிரின்சிபல். ஃபார் விச்னு வருது, விச்சோட சேர்ந்து ஒரு ப்ரிப்போசிஷன் வருது. அதனால் அது வந்து ஈக்குவல் டு த ரீசன் வை. இப்படி விச் போட்டு பேசணும் ஃபார்மல் ஆக்குறதுக்கு. அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் அட், ஆன், ஃபார் இதெல்லாம் போட்டோம்னா, அந்த விச்சோட சேர்ந்து போட்டோம்னா அது ஃபார்மல் சென்டென்ஸாக ஆயிரும். இப்படி தான் பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். Finally, we have a question. Can we drop the relative pronoun? அதாவது ரிலேட்டிவ் ப்ரோனோனை நீக்கிடலாமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இன் சம் கேசஸ் எஸ், இன் அதர்ஸ் நோ. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். த லேடி ஹூ லென்ட் மீ த புக் இஸ் மை லெக்சரர். எனக்கு புக்கு யார் இரவல் கொடுத்தாங்கன்னா அவங்க தான் எங்களுடைய லெக்சரர். ஸோ ஹூ லென்ட் மீ த புக் அப்படிங்கிறது யாரை குறிக்குன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் யாரை குறிக்குன்னா அந்த லேடியை குறிக்குது. லேடி வந்து சப்ஜெக்ட். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு சப்ஜெக்டை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை குறித்ததுன்னா அந்த ப்ரோனோனை, ரிலேட்டிவ் ப்ரோனோனை நம்ம ட்ராப் பண்ணக்கூடாது. இப்போ ஒன் மோர் சென்டென்ஸ், த புக் which is called the 2 states is now available. புக்கு இப்போ கிடைக்குது, அந்த2 states-ங்கிற புக்கு நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எதை குறிக்குது, த புக்கை குறிக்குது. த புக்குங்க வந்து சப்ஜெக்ட், அந்த விச்ங்கிற ரிலேட்டிவ் ப்ரோனோனு அந்த சப்ஜெக்ட் த புக்கை குறிக்குது. அதனால் இந்த விச்சை நம்ம ட்ராப் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ், இதை நோட்டீஸ் பண்ணுங்கள். த புக் which I borrowed from the library should be returned today. ஸோ இந்த ரிலேட்டிவ் க்ளாஸில் which I borrowed from the library அப்படிங்கிற ரிலேட்டிவ்ஸ் க்ளாஸில் ஏற்கனவே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஐங்கிற சப்ஜெக்ட் இருக்குது, வேர்பு borrowedங்கிற வேர்பு இருக்குது. அதனால் இது எதை குறிக்குன்னா, ஐ borrowed the book. அப்போ புக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ which I borrowed from the library, அந்த which வந்து புக்கை குறிக்குது. அந்த புக்கு வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்டாக இருக்குது. அதனால் இந்த ரிலேட்டிவ் ப்ரோனோன், அதாவது which-ஐ இங்கேருந்து நீக்கிடலாம், ட்ராப் பண்ணிடலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படின்னு பாருங்கள். த புக் ஐ borrowed from the library should be returned. This is perfectly in order and of course it's better than the previous sentence. அந்த which உள்ள சென்டென்ஸை விட இது நல்லா இருக்குது. The book I borrowed from the library should be returned. அதனால் ஒரு ஆப்ஜெக்டை குறிக்கக்கூடிய ரிலேட்டிவ் ப்ரோனோனை நம்ம ட்ராப் பண்ணி பேசலாம், அது நல்லாவும் இருக்கும். அதுதான் பாயிண்ட். இப்போ இந்த நான் டிஃபைனிங் க்ளாஸில் உள்ள ரிலேட்டிவ் ப்ரோனோனை நம்ம ட்ராப் பண்ணக்கூடாது. அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். They have all got through the exams which is commendable. ஏற்கனவே பார்த்த சென்டென்ஸ் தான். இதில் which is commendable அப்படிங்கிறது ரிலேட்டிவ் க்ளாஸு. ஆனால் இது வந்து நான் டிஃபைனிங் க்ளாஸ். ஏன்னா இது வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை. இந்த இடத்துல which வந்து ரொம்ப அவசியம். which-ஐ ட்ராப் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கமாவுக்கு பிறகு வருது. அதனால் which is important. which is important in the sense which cannot be dropped. அதனால் they have all got through the exams which is commendable. which வந்து ரொம்ப அவசியம். இதுதான் பாயிண்ட்.
அஃப்கோர்ஸ் கிராமர் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம பேசுகிறதோ எழுதுகிறதோ ஒரு கமாண்டிங்காக இருக்கும். நீங்கள் எரர் ஃப்ரீ லாங்குவேஜை பேசவும் எழுதவும் செய்யலாம். இருந்தாலுமே இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மண்டையை போட்டு உழைப்பி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா ரீட் பண்ணி லிசன் பண்ணி எழுதுனாலே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த நோட்டோட இந்த லெசனை நான் முடிச்சுக்கிறேன். அநேகமாக இந்த லெசன் உங்களுக்கு எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் அப்பியரிங் ஃபார் த எக்ஸாம்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் உள்ள எஜுகேஷ்னல் வீடியோ பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.